Taste the Daily. கன்னியாகுமரி மாவட்டத்தில் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்து தனியாக இருந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றவர் மீது புகார் அளித்து ஒரு வாரத்திற்கு மேலாகியும் விடியா ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என பாதிக்கப்பட்ட பெண் குற்றம் சாட்டியுள்ளார். 5 கிராமம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதியைச் சேர்ந்த 50 வயது பெண் ஒருவர் கணவர் வெளியூருக்கு சென்றதால் வீட்டில் தனியாக இருந்துள்ளார். அப்போது இரவு நேரத்தில் வீட்டில் அத்துமீறி நுழைந்த லாரன்ஸ் என்பவர் அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றுள்ளார். அவர் கத்தி கூச்சலிட்டதால் லாரன்ஸ் அங்கிருந்து தப்பி ஓடினார். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பெண் புகார் அளித்து ஒரு வாரம் கடந்தும் நடவடிக்கை எடுக்காததால் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க தவறுவது மட்டுமல்லாமல் குற்றவாளிகள் மீதும் ஏவல் துறை நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை பார்ப்பதாக குற்றம் சாட்டப்படுகிறது. போய் அவங்க வைஃபையும் பையனையும் கூட்டிட்டு வந்து என்கிட்ட மன்னிப்பு கேக்குறான். செஞ்சது தப்புன்னு தெரியும். அப்ப இந்த தப்பு யார் அவனை செய்ய சொன்னது? நான் தெரியாம செஞ்சேன். எப்படிங்க தெரியாம செய்ய முடியும்? ஒரு வீட்டுல யாருமே இல்ல, கேட்டெல்லாம் பூட்டி இருக்குது, கள்ளத்தனமா உள்ள வந்து கதவை தாப்பால் போட்டிருக்கிறது. உன்னோட நோக்கம் என்ன? சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில நான் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணோம். எல்லாம் கொடுத்துருக்கோம், நாங்க எல்லா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். இதோ புடிச்சிடறோம் ஆளுன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் செவ்வாய்க்கிழமை காலையில 10 மணிக்கு கம்ப்ளைண்ட் பண்ணு. இது வரைக்கும் 5 கிராமம் போலீஸ் ஸ்டேஷன்ல நாங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம். இது வரைக்கும் பிடிக்கவும் இல்லை. தேடிட்டே இருக்கோன்றாங்க. இது வரைக்கும் பிடிக்கவே இல்லை. நாங்களும் எங்களால முடிஞ்ச ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்துட்டு தான் இருக்கோம். ஆனா இது வரைக்கும் அவங்க பிடிக்கவே கிடையாது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் விவசாயிகளை தரைக்குறைவாக பேசும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மருத்துவம்பாடியில் உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் திமுகவைச் சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் சட்டத்துக்கு புறம்பாக நிர்வகித்து வருவதாகவும் இதற்கு துணையாக வார்டு உறுப்பினர் ரஜினி மற்றும் சந்திரன் ஆகியோர் விவசாயிகளிடம் வற்புறுத்தி மூட்டைக்கு 55 ரூபாய் வசூலித்து வருவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் விவசாயிகளிடம் இருந்து நெல்லை வாங்காமல் வியாபாரிகளிடம் இருந்து அதிகமாக நெல் கொள்முதல் செய்வதாக கூறப்படுகிறது. இது குறித்து விவசாயிகள் கேள்வி எழுப்பிய போது திமுக ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் தரக்குறைவாகவும் தகாத வார்த்தைகளாலும் பேசும் வீடியோ வெளியாகி விவசாயிகளிடம் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. ஆளும் கட்சி எனும் பெயரில் அராஜகத்தில் ஈடுபட்டு வரும் திமுக நிர்வாகி மீது மாவட்ட ஆட்சியர் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் வேண்டுகோள் விடுத்தனர். இப்போ நாங்கள் கூட தான் நெல் போட்டோம். அந்த 56-80 நாள் ஆகுது. இன்னும் யாருக்கு பதில் சொல்கிறீங்க? எனக்கு 55 ரூபா வாங்கினீங்களா? கவர்மெண்ட்ல போய் கேட்கணும். நீங்கள் தானே வசூல் பண்ணீங்க. இப்போ அந்த அதிகாரி எங்களுக்கு பதில் சொல்கிறாரு. எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒப்பந்தம் போட்டு உங்களுக்கு லாட்டரி எழுதி கொடுத்துக்கிறேன். என்ன நீங்கள் தானே 55 ரூபா வசூல் பண்ணீங்க? 55 ரூபா வாங்கினா ரஜினி அந்த யாரா இருக்கா பட்டோட பண்ணிருப்பா.